கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். வெளிப்படுத்துதல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். மரணம் நேருகிறாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். மறுபடியும் எல்லாரும் சத்தமாக ஒரு முறை அதை பார்த்து வாசிப்போம். மரணம் நேருகிறாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இயேசுவின் இரத்தத்தை குறித்து நாம் இந்த திருவிருந்த ஆராதனையில் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் திருவிருந்த ஆராதனையின் போது நாம் இயேசுவின் இரத்தத்தை குறித்து பார்த்து முடிப்போம். இப்போ மாதம் ஒரு முறை பார்த்தோம்னா 10-12 மாதங்களில் இயேசுவின் இரத்தத்தை குறித்து ஒரு போதனை நம்ம கற்றுக்கொள்ளலாம். இங்கே ஒரு முக்கியமான வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமத்தில் கர்த்தர் வாக்கு பண்ணார், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாயின்னு சாத்தானை பார்த்து கர்த்தர் வார்த்தையை சொன்னார். சொன்னது போலவே இயேசு சிலுவையில் பிசாசின் தலையை நசுக்கினார். ஆமேன். அவன்கிட்ட இருந்து அதிகாரங்களை உறிந்து கொண்டார். அவனை நிராயுதபணியாக மாற்றினார். அவனா இவ்வளோ வேலை பண்ணி சேட்டை பண்ணுறியான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? உண்மைதான். ஆனால் அவனுடைய சகல ஆயுத வர்க்கத்தையும் இயேசு உறிந்து கொண்டார்னு போட்டிருக்கு பைபிளில். அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் உறிந்து கொண்டு அவனை நிராயுதபாணி ஆக்கினார். அவனை வெறுமையாய் ஆக்கினார். அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கினார். சிலுவையின்படி பார்க்கும்போது சாத்தான் ஒன்றுமே இல்லை. அவன்கிட்ட ஒன்றே தான் இருக்குது, பொய்யும் தந்திர மாத்திரம் தான் இருக்குது. சத்தியத்துக்கு விரோதமாக பேசி அதை நம்ப வைக்கிறான், நம்முடைய மனதை கெடுக்கிறான். அதுதான் யுத்தமாக இருக்குது. வல்லமைன்னு பார்க்கும்போது அவங்ககிட்ட ஒன்றும் இல்லைன்னு வேதம் திட்டமாக சொல்லுது. அதை சிலுவையில் செய்து முடித்திருக்கிறார். ஆனாலும் அவன் உயிரோடு இருக்கிறானே, அவன் ஏதாவது ஒரு வழியை வகை பார்க்குறான். யாராவது இடம் கொடுத்துருவாங்களா, அவங்க மூலம் என்ன செய்யறான், கிரியை செய்ய பார்க்குறான். இடம் கொடுக்கும்போது அவன் உள்ள வர்றான். அதான் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரியான்னு போட்டிருக்கு பாருங்க. யார் மூலமா எதன் வழியாக பிரவேசிக்கலான்னு பார்க்குறான். அப்போ யாராவது இடம் கொடுக்குறாங்க, சிந்தையின் வழியாக, தவறான வார்த்தையின் மூலமாக, பயத்தின் மூலமாக அவனுக்கு இடம் கொடுக்கும்போது அவன் உள்ள நுழையிறான் பாருங்க. அப்படி உள்ள அவன் ஆளுகை செய்ய பார்க்குறான். அப்போ அவன் இன்னமும் என்ன செய்யறான், வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். சிலுவையில் இயேசு அவன் தலையை நசுக்கினால் கூட இன்னும் அவன் என்ன செய்யறான், நம்ம சிந்தனையை கொண்டு, நம்முடைய வாயின் வார்த்தையை கொண்டு கர்த்தர் வார்த்தைக்கு விரோதமாக கற்பனை செய்ய வச்சு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறான். இப்போ நாம் என்ன செய்யணும், இயேசு ஜெயிச்சிட்டாரு, அந்த ஜெயத்தில் நின்று கொண்டு நாமும் அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு யுத்தம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த யுத்தத்தில் இயேசுவின் ரத்தம் ஒரு ஆயுதமாக இருக்கிறது அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. அந்த யுத்தத்தில் நாம் எதை பயன்படுத்தணும், இயேசுவின் ரத்தத்தை பயன்படுத்தணும். ஏன் அப்படின்னு கேட்டால், இயேசுவின் ரத்தம் அவனை ஏற்கனவே ஜெயித்த ரத்தமாக இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் ஏற்கனவே பிசாசை ஜெயித்த ரத்தமாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுவோம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். மறுமுறை சொல்லுவோம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஜெயம் எங்க இருக்குது? ரத்தத்தில் இருக்குது. ஏன்னா அந்த ரத்தம் தான் அவனை தோற்கடிச்சிச்சு பாருங்க. ஏற்கனவே நம்ம மீட்பின் ரத்தத்தை குறித்து பார்த்தோம். வெள்ளினாலும் அல்ல, பொன்னினாலும் அல்ல, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நம்முடைய பாவத்துக்குரிய தண்டனையை ஏற்று நமக்காக ரத்தத்தை சிந்தி அந்த மீட்கும் பொருளை எடுத்து அதை பிதாவின் சமூகத்தில் தெளித்து மீட்கும் பொருளை செலுத்திட்டு சிறைச்சாலையிலிருந்து, பிசாசின் ராஜ்யத்திலிருந்து இயேசு நம்மை விடுதலாக்கி இருக்கிறார். நாம் பிசாசின் ஆளுகைக்குள்ளாக இல்லை, நம்ம இருள் ராஜ்யத்துக்குள்ள இல்லை, நாம் ஒளிவு ராஜ்யத்துக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம பிசாசின் ராஜ்யத்துக்குள்ளாக இல்லை, நம்ம தேவன் ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிறோம் என்று வேதம் திட்டமா சொல்லுகிறது. ஆனால் அவன் என்ன பண்றான், ஏதாவது ஒரு வழியில் நாம் கர்த்தருக்காக வாழ்றத தடுக்க பார்க்குறான் பாருங்க. அப்போ இந்த யுத்தத்தில் இயேசுவின் ரத்தம் ஒரு ஆயுதமாக இருக்கிறது. ஏன்னா அந்த ரத்தம் தான் அவனை ஜெயித்திருக்கிறது. அவன் சிலுவையில் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறான். ரத்தத்தை பார்த்து அவன் பயப்படுறான். அந்த ரத்தத்தில் என்ன இருக்குது, வல்லமை இருக்கிறது. இப்போ அதை நாம் பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்துறது அங்கே போட்டிருக்கு, எப்படி அவனை ஜெயித்தார்கள். ஏற்கனவே ஜெயிச்சாச்சு, இயேசு ஜெயித்து விட்டார். ஆனால் இப்போ நாமும் என்ன செய்யணும், இந்த பூமிக்கு வாழ்க்கையில் அவன் விரோதமாக வரும்போது அந்த யுத்தத்தில் நம்ம ஜெயிக்கணும், அவனை மேற்கொள்ளணும். எப்படின்னு கேட்டால், ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினாலும்
தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அங்க 3 காரியம் போட்டிருக்கு. ஒன்று ஆட்டுக்குட்டியின் ரத்தம், இன்னொன்று வசனம், மூணாவது நம்முடைய சாட்சி. என்ன சொல்லுங்க? ஆட்டுக்குட்டியின் ரத்தம், வசனம், சாட்சி. முதல்ல அவனை ஜெயித்தது ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம். என்ன செய்தது என்பதை வசனம் நமக்கு போதிக்கிறது. அதை நாம் என்ன செய்யணும்? சொல்ல வேண்டும். பெரிய விஷயம் எங்க இருக்குது? இந்த சொல்றதா இருக்கு பாருங்க. சொல்றது ரொம்ப முக்கியம். விசுவாசிக்கிறேன், அது ரொம்ப அவசியம். விசுவாசத்துக்கு ஒரு கிரியை செய்கிறேன், அது அவசியம். தசமபாகத்தை காணிக்கை நான் போட்டேன், அப்புறம் நான் என்ன சொன்னேன்? அதன் மீது நாம் நிறைவின் வசனத்தை பேச வேண்டும் பார்த்தோம். கர்த்தர் என்னை பாதுகாக்கிறாரு, உண்மைதான். ஆனால் சங்கீதம் 91 2ஆம் வசனத்தில் போட்டிருக்குது, உன்னதமாவுடைய மறைவுக்குள்ள இருக்கிற சர்வ நிழலுக்குள்ளாக நாம் இருக்கிறோம்னு சொல்லிட்டு அடுத்து போட்டிருக்கு, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் கோட்டை, என் அடைக்கலம், என் தேவன், நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுவேன். அவர் என்னை காக்கிறவர் தான். ஆனால் நான் சொல்றேன்னா, நான் உன்னதமானவர், எல்லேலியோன், நான் சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ள நீ இருக்கிற, அதுல எந்த மாற்றம் கிடையாது. அது ஆவிக்குரிய சத்தியம் தான். அதை நான் என்ன பண்றேன்? நம்புறேன், விசுவாசிக்கிறேன். நம்புறது மாத்திரம் பத்தாது, அதை என்ன செய்யணும்? சொல்லணும். அது எல்லா விதத்திலும் அப்ளை ஆகும். நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை, ஐஸ்வர்யத்தை நம்புறேன், நம்புங்க. நம்பணும். முதல்ல நிரம்பி விழி ஆசீர்வாதத்தை என்ன செய்யறேன்? விசுவாசிக்கிறேன். நம்பினா மாத்திரம் பார்த்தா என்ன செய்யணும்? சொல்லணும். பாதுகாவலை விசுவாசிக்கிறேன், கர்த்தர் என்ன பாதுகாப்பாருன்னு நம்புறேன், நம்புறது நல்லது. அதை என்ன செய்யணும்? சொல்லணும். சுகத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா விசுவாசிக்கிறேன். ஆனால் அதை என்ன செய்யணும்? சொல்லணும். பலவீனன் தன்னை பலவான் என்று நினைப்பானாக. என்ன செய்வானாக? சொல்வானாக. பலவீனம் தன்னை பலவான் என்று சொல்வானாக. அப்பதான் பலவானா மாறுறான். ஆகவே சொல்வது ரொம்ப முக்கியம். அது குறிப்பா வேதம் நமக்கு சொல்லுது. எதை நான் சொல்லணும்னு கேட்டா, இயேசுவின் ரத்தம் எனக்கு என்ன செய்திருக்குது என்பதை நான் என்ன செய்யணும்? சொல்ல வேண்டும். அன்னைக்கு விபிஎஸ்ல ஒரு சகோதரி ஜெபம் பண்ணா பாருங்க, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண சொன்னேன். கர்த்தாவே, இந்த இயேசுவின் ரத்தத்தை பிள்ளைகளை மூடி நான் பாதுகாக்கிறேன். அப்படிதான் நாம என்ன செய்யணும்? இயேசுவின் ரத்தத்தை பயன்படுத்த வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆகவே இயேசுவின் ரத்தத்தை குறித்த போதனை சபையில் அவசியம். இன்னைக்கு நம்ம அதை தான் பார்க்க போறோம். இயேசுவின் ரத்தத்தை குறித்த போதனை அவசியமா? இந்த கேள்விக்கு தான் பதில் கொடுக்க போறோம். சிலர் சாப்பிடும்போது பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும், சில பிரசங்கம் கேட்கும்போது. சிலது எப்படி இருக்கும்? இந்த வெஜிடபிள்ஸ்லாம் பிடிக்காது பாருங்க, அது மாதிரி இருக்கும். இன்னைக்கு இந்த பிரசங்கமா அப்படின்னு தோணும். சபையில் உள்ள ஜனங்கள் இயேசுவின் ரத்தத்தை குறித்த வெளிப்பாடு நிறைந்தவராக இருக்க வேண்டும். இயேசுவின் ரத்தம் எனக்கு என்ன செய்தது என்கிற வெளிப்பாடு உடையவர்களாக இருக்க வேண்டும். அந்த இயேசுவின் ரத்தத்தை தங்கள் வாயில உச்சரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவின் ரத்தத்தை பத்தி எங்க போட்டிருக்கு, யார் போதிச்சிருக்கிறா அப்படின்னு பார்க்க போறோம். ஏதோ ஒரு இடத்துல வந்திருக்குதா இயேசுவின் ரத்தம்? இல்ல, அப்படி கிடையாது. இந்த புத்தகம் முழுவதுமே இயேசுவின் ரத்தத்தை பத்தின புஸ்தகம். ஆமென். இயேசுவின் ரத்தம் இல்லாம இந்த எந்த வார்த்தை நீங்க என்ன செய்ய முடியாது, கிளைம் பண்ணவே முடியாது. இயேசுவின் ரத்தம் தான் மையம். ஒரு பிளட் லைன் போகுது பாருங்க, வேதத்தில் சொல்றாங்க. பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் ஒரு ரத்த கோடு செல்கிறது. ஆதியாமத்திலிருந்து பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் இருந்து அங்க சிந்தப்பட்ட ரத்தம் இன்னைக்கு வெளிப்படுத்தல் எழுதப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் இயேசு வீற்றிருக்கிறார். எப்படின்னு கேட்டா, அடிக்கப்பட்ட வண்ணமாய் உட்கார்ந்து இருக்கிறார். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அங்க சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். அப்படிதான் அவர் இருக்கிறாரு. இன்றைக்கும் அவர் கரங்கள் என்ன இருக்குது? காயங்கள் இருக்கிறது. அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அது அச்சாரமாய் இருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தை குறித்த வெளிச்சம் உடையவர்களுக்கு விசுவாசம் அதிகரிக்கும். அப்ப நாம் பார்க்க ஆரம்பிக்கலாமா? வசனங்களை வரிசையா இயேசுவிலிருந்து ஆரம்பமே. அவர் தனது 30 வயதுல ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். 3 வருஷம்தான். நிறைய சுகத்தை கொடுக்கிறாரு, தேவைகளை சந்திக்கிறார், அற்புதங்கள் நடப்பிக்கிறார். ஆனா ஒரு சமயம் வரும்போது பைபிள போட்டிருக்கு, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மத்திய 16:21 வருது. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார். எதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உனக்கு அப்ப இல்லாத அப்ப கொடுக்கறதுக்காக நான் வரல, கண்டிப்பா நான் கொடுப்பேன், கவலைப்படாத. ஆனா எனக்கு ஒரு நோக்கம் இருக்குது. என்னன்னு கேட்டா, எருசலேமுக்கு போகணும், மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டும் என்று தம்முடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார். இதை கேட்டவனே பேதுருக்கு பார்த்தீங்கன்னா ஐயோ பக்குன்னு ஆயிடுச்சு. சாமி, எஜமானனே, நீங்க போயிட்டு நாங்க என்ன பண்றது? சாப்பாட்டுக்கு நாங்க என்ன பண்றது? வேலையை விட்டு வந்திருக்கிறோம்,
மீன் பிடிக்கிற வேலையை பொசுக்குன்னு போன என்ன பண்றது? அவன் சொல்றான், நீங்க சாகவே கூடாதுன்றான். ஆனால் அவர் சொல்றாரு, உடனே சொல்றாரு, அப்பால போ சாத்தான் என்று. அப்படி பேசும்போது தான் அவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்பாக ஒன்று பேச ஆரம்பிக்கிறாரு. மத்தேயு 26:26 அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது அப்படின்னு இரத்த போதனை ஆரம்பிக்கிறார். என்னங்க இது ரத்தமா? ரத்தத்தை குடிக்க சொல்றீங்க? கம்யூனியன் என்ன பண்றோம்? ரத்தத்தை குடிக்கிறீங்களா? அந்த மாதிரி போதிச்சார் உடவை. என்னுடைய மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்படி செய்யலைன்னா அவனுக்கு பங்கல் என்னவனே கோவம் வந்துருச்சு. என்ன போதனை இது? இவர் சரீரத்தை பிச்சு கொடுப்பாரு, அப்பமா அதை சாப்பிடணுமா, இவர் பிளட்டை நம்ம பானம் பண்ணணுமா, அது நமக்கு ஜீவன் உண்டாகுமா? அங்கதான் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, பின்வாங்கி போனாங்க போட்டிருக்கு பைபிள்ல. அப்ப இயேசு கூட கேட்கிறாரு, நீங்களும் போக போறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. நானே ஜீவப்பம் சொல்றாரு இல்லையா? அப்பதான் பேர் சொல்றாரு, யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. எதுல லைஃப் இருக்குன்னு கேட்டா, இயேசு தன் சரீரத்தை பிச்சு தன் ரத்தத்தை சிந்தி அது உனக்குன்னு சொல்லும் போது அந்த போதனை தான் ஜீவனை கொடுக்கிற போதனையா இருக்கிறது. நானே ஜீவப்பம். அப்ப இயேசு யோவான்லையும் சரி மத்தேயிலும் சரி எல்லா இடங்கள்லையுமே தன்னுடைய ரத்தத்தை குறித்து போதித்திருக்கிறார். பாவ மன்னிப்பு உண்டாகும்படி சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய ரத்தமாக இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க உங்க பாவ மன்னிப்புக்காக இயேசு ரத்தம் சிந்தப்பட்டுகிறது என்று? என்னமோ போதிக்கிறாரோ, ரத்தத்தை பத்தி போதிக்கிறாரு. அதெல்லாம் தேவையா? ஏங்க பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க பண்ண பாவத்துக்காக உங்க பாவ மன்னிப்புக்காக சிந்தப்பட்ட ரத்தம். அதுக்கப்புறம் இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார், சபைகள் ஸ்தாபிக்கப்படுகிறது. சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டதில் முக்கியமான ஆள் யாரு? பவுல். அவர் நிறைய சபைகள் என்ன பண்றாரு? ஸ்தாபிக்கிறார். ஸ்தாபித்து முடித்ததுக்கு அப்புறம் அவர் அவங்களை விட்டு புறப்படுற நேரம் வந்தவொடனே அவர் சபையில் இருக்கிற மூப்பரெல்லாம் அழைச்சு அவங்கள்ட்ட பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றாருன்னு வாசிங்க. அப்போஸ்தலர் 20:25 வாசிப்போம். இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவன் ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகி நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். எல்லாரும் கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க. அப்ப சில ஆலோசனை அவர் கொடுக்கிறார். 28 வாசிங்க. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிலாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். ஓனாயெல்லாம் வரும், கவனமா இருந்துக்குங்க, சபையை பார்த்துக்குங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுக்கிறாரு. அப்படி கொடுக்கும்போது அவர் ஒன்று சொல்லுகிறாரு, தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை. இது யாருடைய சபை? தேவனுடைய சபை. தமது சபை எப்படி சம்பாதிச்சாரு? இது அவர் சம்பாதித்திருக்கார். எத்தனை பேர் சொல்றீங்க சம்பாதித்திருக்கார் என்று? இது யார் மனுஷன் கட்டலங்க, இதை சம்பாதித்திருக்கிறார். இங்க இருக்கிற ஜனங்களை கர்த்தர் சம்பாதித்திருக்கிறார். எப்படி சம்பாதித்தாரு? தேவன் தமது சுயரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தமது குமாரனை கொடுத்து அவர் ரத்தத்தை சிந்தி நம்மை விளக்கரையும் கொடுத்து வாங்கி இருக்கிறார். எத்தனை பேர் சபையை ரொம்ப மேன்மையான்றீங்க? ஆமென். ஏதோ நம்ம இங்க வந்திருக்கோம், ஏதோலாம் நம்ம வரல. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். கர்த்தரே அனாதி தீர்மானம் முன்கூட்டி தீர்மானிச்சு உங்களை இங்க கொண்டு ரத்தத்தை சிந்தி சம்பாதிச்சு என்ன பண்ணிட்டாரு? இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கார். எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டணம் தெரியுமா அந்த சபையை? இப்படிலாம் பேசல. எதை மையப்படுத்தாருன்னா ரொம்ப வேல்யூபிள், இயேசுவின் ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபை. இயேசுவின் ரத்தத்தை நீ ரொம்ப வேல்யூ பண்றியா அப்படின்னா சபையை வேல்யூ பண்ணு, சபை ஜனங்களை வேல்யூ பண்ணு. ஒவ்வொரு ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் நீங்க சபை ஜனங்களை நீங்க நேசிக்கிறீங்க எல்லாரும்? இப்ப பவுல் போன எல்லா சபையிலும் அதை செய்கிறார். அங்க போனோம். எபேசியர் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியர் 1:7 வாசிப்போம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த அவர் என்பது யாரை குறிக்குது? தேவனை குறிக்குது. இவர் என்பது இயேசுவை குறிக்குது.
போட்டு வாசிக்கலாமா? தேவனுடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இயேசுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இயேசுவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். கிறிஸ்துவ ஜீவியமே எப்படி ஆரம்பிக்குது? நாம் மீட்கப்படாம, பிசாசின் கரத்திலிருந்து, அவர் ராஜ்யத்திலிருந்து மீட்கப்படாம கிறிஸ்துவ ஜீவியமே ஆரம்பிக்கல. ஒருவேளை கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், ஆனா என்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டு பிசாசு ராஜ்யத்திலிருந்து இங்க வர்றனோ அப்பதான் என்ன செய்யுது? என் கிறிஸ்துவ ஜீவியமே ஆரம்பிக்குது. ஆனா அது எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டா பைபிள்ல போட்டிருக்கு, முதல்ல தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யம். நம்ம பாவத்தை மறுத்துக்கு இருந்தா கூட நம்ம பாவத்துக்காக தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்தார். முதல்ல அது வருது. ரெண்டாவது அங்க போட்டிருக்கு, இயேசுனுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பு உண்டானதுக்கு அப்புறம் தான் நம்ம அங்கிருந்து எங்க வர்றோம்? இங்கவே வர்றோம். ஆனா அந்த பாவ மன்னிப்பு எப்படி உண்டாச்சுன்னு கேட்டா இயேசுவின் இரத்தத்தினாலே. அப்ப இயேசுவின் ரத்தம் இல்லைன்னா கிறிஸ்டியன் லைஃப் என்ன செய்யாது? ஆரம்பமே இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க தேவன் உங்கள் பாவங்களை மன்னித்து விட்டார் என்று? ஆமென். பக்கத்து சொல்லுங்க, மகனே மகளே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. நல்லா செக் பண்ணுங்க, டக்குன்னு சுகம் உண்டாயிரு இயேசு நாமத்தினால. ஆமென். பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு. எங்கெங்கெல்லாம் இயேசு முதல்ல போய் பாவத்தை மன்னிக்கிற உடனே என்ன வந்துருது? சுகம் வந்துருது. ஆழமா நம்பணும், கர்த்தர் என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு, என் பாவத்தெல்லாம் அவர் மன்னிச்சிட்டாரு. அவர் நினைக்கிறதே இல்லை. சும்மா மன்னிச்சிட்டாரா? இல்லை, இயேசுவின் இரத்தத்தினாலே. அப்படியே எபேசியர் 3ஆம் அதிகாரம் போங்க, மன்னிக்கணும், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். சில முக்கியமான காரியம் போட்டிருக்கு. உங்களுக்கு என்ன இல்லை? நம்பிக்கையே இல்லை. நீங்க தேவனற்றவர்கள். நீங்க இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு, நாம இந்த பைபிள் இந்த வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியர், நாம் தேவனற்றவர்களா இருந்தோம். ஆனா இப்ப வேதம் சொல்லுது, எது ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு கேட்டா, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். முன்னே தேவனுக்கு தூரமாயிருந்த நீங்கள் உங்க ஜெபத்தினால சமீபமாயிட்டீங்கன்னு போடல, உங்க காணிக்கையினால சமீபமானீங்கன்னு போடல, உங்க நற்கிரியினால சமீபமாயிட்டீங்கன்னு போடல, நீங்க உங்க நற்குணத்தினால சமீபமானீங்கன்னு போடல. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் நரக பாதாளத்துக்கே போயிருப்பீங்க. ஆனா இப்பொழுதோ கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தேவனுக்கு சமீபமானீர்கள். அப்ப எந்த அளவுக்கு என் மனது இருதயத்துல ரத்தத்தை கொடுத்த பெருமை இருக்கணும். அப்ரிசியேஷன் எதுக்கு கொடுக்கணும் கேட்டா, நான் ரொம்ப கரெக்டான ஆளு இல்ல, தூரமா இருந்த என்ன உங்க பக்கத்தை சேர்த்துட்டீங்களே ஆண்டவரே. போங்க எபிரேயர் 9ஆம் அதிகாரம். எபிரேயர் புத்தகத்திலையும் பாருங்களேன், எதை பத்தி போதனை வந்திருக்கு? ரத்தம் இல்லாம எதுவுமே மையப்படுத்த முடியாது. வாசிப்புமே எபிரேயர் 9:12 வாசிங்க. வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். நல்லா கவனிங்களேன். அங்க ஒன்று போட்டிருக்கு, வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவையுடைய ரத்தத்தினாலே அல்ல. அப்படின்னா பழைய ஏற்பாடு முழுவதும் எந்த ரத்தம் சிந்தப்பட்டது? இந்த வெள்ளாட்டுக்கடா இளங்காளை பூரா குஞ்சுகள் இவங்க ரத்தம் சிந்தப்பட்டது, ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்தப்பட்டது. அப்ப பழைய ஏற்பாட்டில் ஆதியாமத்திலிருந்து, ஆதியாம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து, ஆதாம் பாவம் செஞ்சதுல என்ன சிந்தப்பட்டே வருது? ரத்தம் சிந்தப்பட்டே வருது. ஏதோ ரத்தம் இந்த மாதிரி வெள்ளாட்டுக்கடா இளங்காளை ரத்தம் சிந்தப்பட்டே வருது. அப்ப நான் சொல்றேன், எத்தனை பேர் நம்புறீங்க பழைய ஏற்பாடு முழுவதும் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது என்று? ஆமென். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, நோவா, மோசே, யோசுவா, நியாயாதிபதிகள் காலத்துல, சாலமோன் காலத்துல, எல்லார் காலத்திலையும் இந்த பஸ்கா என்ன செய்யப்பட்டிருக்கும்? மோசே காலத்துல பஸ்கா நியமிக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு, பலி செலுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் இயேசு வர்ற வரைக்கும் பலி செலுத்துறாங்க. கர்த்தர் சமூகத்துக்கு பலி இல்லாம என்ன செய்ய முடியாது? போகவே முடியாது. புதிய ஏற்பாட்டில் இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், வசனம் காமிச்சிட்டு இருக்கிறேன். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க பழைய ஏற்பாட்டிலேயே அப்படித்தான்?
ஆமென். பலி செலுத்தப்பட்டிருக்கும், ரத்தம் சிந்தப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் தான் ஜெபத்துக்கு பதிலே வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் தேவ சமூகத்துக்கு போயிருக்க முடியும். வருஷத்துக்கு ஒரு தடவை செய்யணும், கண்டிப்பா பலி செலுத்தியே ஆகணும். 6 லட்சம் குடும்பம்னா 6 லட்சம் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டிருக்கணும். அப்ப இது நடந்துட்டே வருது. இப்ப என்னன்னா அதெல்லாம் நிழல், இது நிஜம். நிஜத்தை பத்தி பேசும்போது ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவருடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? இயேசு தம்முடைய சொந்த ரத்தத்தில் அவங்களை மீட்டெடுத்திருக்காரு என்று. ஆமென். நித்திய மீட்பு உண்டு பண்ணார். தொடர்ந்து வாசிங்க. அப்படி அது எப்படி எனில், காலை வெள்ளாட்டு கடா இவளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர் மேல் தெளிக்கப்பட்ட கடாரின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாக்கும்படி பரிசுத்தப்படுத்துமானால், மோசே என்ன செய்வாரு? ரத்தம் சிந்தப்பட்டு என்ன செய்வார்? அதை எடுத்து தெளிப்பார் இல்லையா? இப்ப அது சரீர சுத்தி உண்டாக்குமானால், பரிசுத்தப்படுத்துமானால், அடுத்து போட்டிருக்கு 14 வாசிங்க. நித்திய ஆவினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த, வாசிப்போம் எல்லாரும், கிறிஸ்துவுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியிலற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க. கடந்த வாரம் நீங்க தவறி இருக்கலாம் ஒரு விஷயத்துல, அதுக்கு ஆராதனை பண்ணாம போயிட முடியுமா? நீங்க ஒருவேளை அதையும் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பண்ண முடியாது. நம்ம தவறுகிறோன்றது உண்மை, அதை நான் அக்செப்ட் பண்ண அப்படியே வாழ சொல்லல. ஆனா ஒன்று, ஆண்டு சமூகத்துக்கு வரும்போது அவரே ஒரு வழியை உண்டாக்கி இருக்கிறாரு. கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய மனசாட்சியை செத்த கிரியிலற நம்மை சுத்திகரிக்கிறது. உண்மைதான், நான் தவறு செஞ்சுட்டேன், கர்த்தாவே என்ன மண்ணி ரத்தத்தால கழுவுறேன் அப்படி சொல்லும் பொழுது இயேசுவின் ரத்தம் ஒன்று செய்து அந்த மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. எங்கேயாவது அந்த ஆயில் இருக்கா? விற்கிதா? தலைக்கு கருப்பாக முடிவாகணும்னா அதுக்கு ஆயில் விற்கிது. ஹேர் நல்லா நீளமாக வளர்ந்து போகணும்னா ஆயில் இருக்குது. சரியா? கை கால் வலிக்கு அதுக்கு ஆயில் இருக்குது. இது என்னங்க மனசாட்சியை சுத்திகரிக்கிற ஆயில்? அது எங்கெங்க விற்கும்? விற்கவே இல்லைங்க. ஒன்று அதான் தற்கொலை பண்ணுறாங்க. தற்கொலை ஏன் பண்ணுறாங்க தெரியுமா? அவங்க மனசாட்சி அவங்கள போட்டு பாதிக்குது. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு, குத்துது. அந்த மனசாட்சியை என்ன செய்ய முடியல? சத்தத்தை அடக்க முடியல, அது கழுவ முடியல. ஆனால் இயேசுவின் ரத்தம் கழுவுகிறது. அந்த மனசாட்சி கொடுக்குற குற்ற உணர்வை நிறுத்துற வல்லம் எதுக்கு இருக்குதுன்னு கேட்டால் இயேசுவின். நீங்கள் பைபிளில் பார்த்தீங்களா, உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்குது? அந்த உடைக்கப்பட்ட கற்பலை இருக்குது இல்லையா? அது என்ன சொல்லுது? இவன் பிரமாணத்தை என்ன பண்ணிட்டான்? மீறிட்டான், வார்த்தையை பிரேக் பண்ணிட்டான், உடைச்சிட்டான். அது சத்தம் கொடுக்குது உள்ள இருந்து. இவன் பிரியன் தப்பு பண்ணிட்டான், இவனுக்கு என்ன கொடுக்கணும்? தண்டனை கொடுக்கணும், தண்டனை கொடுக்கணும் சத்தம் கொடுத்தே இருக்கு. அந்த நியாய பிரமாணம் சத்தம் கொடுத்துட்டே இருக்குது. இவன் கற்பனைகளை மீறிட்டான், 10 கற்பனைகளை மீறிட்டான், அப்படி சத்தம் கொடுத்துட்டே வருதே இருக்கு. ஆனா ஆண்டு ஒன்று பண்ணாரு, அதை பெட்டிகளை போடுறா. முதல்ல போட்டு அது என்ன செய்யறா? அதை மூடுறா. அந்த மூடிக்கு பேர் என்னது? கிருபாசனம். அதுக்கு மேல என்ன பண்றாரு? ரத்தத்தை அங்க போய் தான் தெளிக்கிறாரு. தெளிச்ச உடனே அந்த சத்தம் என்ன செய்யுது? அப்படியே அடங்கிருது. இப்ப அது கொடுத்த சத்தத்தை நிறுத்திட்டு ரத்த சத்தம் கொடுக்குது. பிரியனுக்கு என்ன செய்யணும்? நன்மை செய்யுங்க. ஆமென். பிரியனுக்கு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும். ஆமென். இப்ப நியாயப்பிரமாண சத்தம் அடங்கிருச்சு, இயேசுவின் ரத்தம் சத்தம் கொடுக்கிறது. அதே போல இயேசுவின் ரத்தத்தை நான் என் வாழ்க்கையில பயன்படுத்தும் போது, ஆமா நான் தவறு செஞ்சுட்டேன், அப்படியே குற்ற உணர்வுக்குள்ளாகி அப்படியே தூரமா போயிடக்கூடாது. இயேசுவின் ரத்தத்தை பயன்படுத்தணும், வெக்கம் இல்லாம பயன்படுத்தணும். மன்னி ஆண்டவரே மாறுறது. அதை கர்த்தர் ஆவியானவர் வேற வழியில டீச் பண்ணி உணர்த்தி நம்மளை மாத்துறாரு. மனம் மருவமாகணும், பல காரியம் இருக்குது. அவைங்களை நீதி ஆயுதங்களை ஒப்பு கொடுக்கணும், பல காரியம் இருக்குது. ஆனா சமூகத்துக்கு வர்றதுக்கு நான் தடை விதிக்க கூடாது. அதுக்கு அவரே வழி திறந்து வச்சிருக்காரு. உனக்கு ஏதாவது பிரச்சனையா? உனக்கு நீ தப்பு பண்ணிட்டியா? அன்வர்த்தியா ஃபீல் பண்றியா? என் பிளஸிங்ஸ்க்கு நீ தகுதியில நீ நினைக்கிற மாதிரி வந்துட்டியா? மறுபடியும் சொல்றேன், எங்கேயோ போகாத, நான் மறுபடியும் உனக்கு வழி உண்டாக்கி இருக்கேன், என் சமூகத்துக்கே வா. தொடர்ந்து போவோம். எவ்வளவு முக்கியமான பங்கு வகிக்குது. பவுல் மட்டும் தான் பேசினாரா? இயேசு மட்டும் தான் பேசினாரா? பேதுருவும் பேசியிருக்காரு. எதை பத்தி? ரத்தத்தை பத்தி பேசியிருக்காரு. வாசிங்க 1 பேதுரு 1:18-19 வாசிப்போம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தி நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல், வாசிப்போம், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். அதுக்கப்புறம் நிறைய போதிக்கிறார் அவரு. இளைஞர்களே மூப்பொருளுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவரை படத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள், உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள், கிறிஸ்துவின் நித்தம் பாடுபடுங்கள், வையப்படும் போது பதில் வையாதீங்க, நீங்க தப்பு பண்ணி பாடு அனுபவிச்சு என்ன யூஸ்?
நீங்கள் நன்மை செஞ்சு பாடம் வைக்கிற கர்த்தருடைய சித்தமாக இருக்குது. மனைவிகளே என்றாரு, புருஷர்களே என்றாரு, அதெல்லாம் அப்புறம். ஆனால் எது ஆரம்பம்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்றாரு, நீங்கள் மீட்கப்பட்டவர்கள். வெள்ளியும் பொண்ணையும் வச்சு இல்லை, வெளியேறப்பட்ட ரத்தத்தால் மீட்டு எடுத்திருக்காருன்னா ஒரு 30 லட்சத்தில் வீடு தருவார். எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆமே? என்னங்க நீங்கள் ஒரு 10 லட்சத்துக்கு காரை தர மாட்டாரா? என்னங்க வெளியேறப்பட்ட ரத்தத்தை தர்றாரு, ரொம்ப இழுக்கிறாரு வெளியேறப்பட்டன்னு. அதுவே கொடுத்தாருன்னா அந்த கார் தர மாட்டாரா? அந்த நிலம் வாங்க முடியாதா? கண்டிப்பாக தருவார் இயேசு நாமத்தினால. விசுவாசிக்கிறேன், நான் அதை பேசுகிறேன். அது ஒண்ணுதான் என்னால் செய்ய முடியும். என்னால் நம்ப முடியல. இந்த தேசத்தில் ஒரு அடி எனக்கு இப்போ சொந்தம் கிடையாது. இங்கே நிலம் வாங்க முடியுமா? கர்த்தர் தருவார். அதை நான் விசுவாசிக்க, அதை நான் என்ன செய்யறேன், பேசுகிறேன். ஏன்னு கேட்டால் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே கொடுத்து என்னை மீட்டு எடுத்துருப்பாரு. அப்படின்னா ஒரு விலை உடைய ஒரு நிலத்தை தர அவருக்கு பெரிய விஷயம் கிடையாது. போங்க, பேதுரு மாத்திரமா? யோவான் தான் பிரசங்கம் பண்றார். வாசிப்போம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். எப்படி ஒளியில் நடக்கிறது? ஒளியில் நடப்போம் வாருங்கள் 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 பாட்டு இருக்கு. எப்படி நடக்கிறது? அன்பில் நடக்கிறதுக்கு பேர் தான் ஒளியில் நடக்கிறது. விஷயத்துக்கு வருவாங்க, வாசிப்போம். ஐக்கியப்பட்டிருப்போம். வாசிங்கள். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இப்போ இன்னொரு விஷயம் நடக்குது. ரட்சிக்கப்பட்டோம், மீட்கப்பட்டோம், நீதிமானாக்கப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம், முழுமையாக்கப்பட்டிருக்கோம், பரிபூரணப்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆனால் லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், தவறு செய்கிறோமே அப்படின்னு சொன்னோன்னே அப்பயும் எது வருது? இயேசு ரத்தம் வருது. இயேசு ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி இவங்களை என்ன செய்யும்? சுத்திகரிக்கும், கிளன்ஸ் பண்ணுது. வெளியே போகும்போது 2 விஷயம், வசனமும் பண்ணுது, ரத்தமும் பண்ணுது. அதுவும் ரத்தத்தை பத்தின வசனம் நல்லாவே பண்ணுது. ஏன் சொல்றாரு இல்லையா, உன் காலை கொடுங்க நான் என்ன செய்கிறேன், கழுவுறேன்னு சொன்னேன். உடனே பேதுரு பண்ணாரு, ரொம்ப டூ மச்சாக பேசுவார். நாங்கள் கழுவுன்னு நீங்கள் வரீங்க, அப்போ உனக்கு என்கிட்ட பங்கு இல்லைன்னு. ஐயோ ஃபுல்லாக கழுவுங்கன்றார். ஃபுல்லாலாம் கழுவு வேணாம், காலை கழுவுனா போதும். இந்த உலகத்தை என்ன செய்யுது, சில அசுத்தங்கள் படுது. அப்போ என்ன செய்யணும், அது கழுவப்படணும். எதால்? தண்ணியால் கழுவப்படுது. தண்ணி எதை குறிக்குது? கர்த்தருடைய வார்த்தையை குறிக்குது. அதான் வார வாரம் சபைக்கு வர்றோம். அது குறிப்பாக எந்த வசனம் கேட்டால் இயேசு ரத்தத்தை குறித்தன வசனம். ஆமென். கரையை நீக்குது, கரை தெரிய அற்றனா மாற்றுது. அப்போ சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். பாவத்தை மேற்கொள்கிற குறித்து நாம் போதிக்கணும். ஒன்று அது அது தொடர் போதனை. இங்கே தவறும் போது என்ன செய்யணும்னு போட்டிருக்கு 9ஆம் வசனத்தில். நம்முடைய பாவங்கள் நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதிமுள்ளவராக இருக்கார். உண்மையாகவே மனமோந்து நாம் போய் கர்த்தாவை நான் தவறு செஞ்சுட்டேன்னு நம்ம சொல்லுவோமானால் கர்த்தர் ஒன்று பண்ணுறாரு. அவர் ஒரு விஷயத்தில் உண்மையாக இருக்கார், நீதியாக இருக்கார், உங்களை சுத்திகரிப்பார். ஆமென். மன்னிப்பார், மன்னித்து சுத்திகரிப்பார். எப்படின்னு கேட்டால் 2மே எதால் நடக்குது? இயேசுவின் ரத்தத்தால் தான் நடக்குது. கடைசி வசனம் வெளிப்படுத்தல் 1:6. கடைசி புஸ்தகத்துக்கு வந்துட்டோம். எங்கே வந்துட்டோம்? வெளிப்படுத்தலுக்கு வந்துட்டோம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்னென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். எல்லாரும் சத்தமா வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ஒவ்வொரு வார்த்தையா வாசிங்க. எல்லாரும் வாசிப்போம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசார்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்னென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். எவ்வளவு அற்புதமான வசனம். முதல்ல ஆண்டவர் நம் மீது அன்பு கூர்ந்தார். பாருங்க, 2 விஷயம் இருக்குது. அன்பு இல்லாமல் ஒன்றை செய்ய முடியுன்றது ஒரு பக்கம் இருக்கு. அதை செய்கிறேன் அப்படி செய்ய அன்பு இல்லாமல் இருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக என்ன இருக்குது? அன்பு இருக்கு. அன்பு இல்லாமல் என்ன செய்ய முடியாது? கொடுக்கவே முடியாதுங்க. அன்புள்ள அப்பா என்ன செய்வா? கண்டிப்பாக தன் பிள்ளைகளுக்கு சிறந்ததை கொடுப்பார். அவரால் என்ன முடியுமோ அது எப்படியா என்ன செய்வார்? அது கொடுக்க நினைப்பார். அப்போ அன்புள்ள பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் என்ன செய்யணும்? கண்டிப்பாக அவங்களுக்கு நான் என்னை வளர்க்குறாங்க, என்னை நல்லபடியாக பார்த்துக்கொள்கிறாங்க, அவங்க பலத்துக்கு எனக்கு எல்லாம் செய்கிறாங்க, நான் அவங்களுக்கு என்ன செய்யணும்? திரும்ப செய்யணும். அது அன்புள்ள பிள்ளை. தன்னை சுமந்த தகப்பன தாயையும் ஒரு நாள் என்ன செய்யுது? சுமக்குது. பாருங்க, நம்ம தேவன் நம் மீது அன்பாகவே இருக்கிறார். யார் இருக்காங்களோ இல்லையோ, தேவன் என் மேல் அன்பாக இருக்கார். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து இயேசுவை கொடுத்து
அவருடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி. எத்தனை பேர் நம்புறீங்க பாவங்களார கழுவிட்டாருன்னு? பாவங்களார கழுவிட்டாருங்க, பாவங்களார கழுவிட்டாரு. கழுவி இப்போ போட்டிருக்கு, தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசார்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். நான் தேவனுக்கு முன்பாக ஒரு கிங் மாதிரி இருக்கிறேன், தேவனுக்கு முன்பாக பிரீஸ்ட் ஆக்கப்பட்டிருக்கிறேன். என்ன அப்படி ஆக்குறது எதுவும் கேட்டா இயேசுவின் ரத்தம். இதெல்லாம் சிந்திக்கும் போது தைரியமா போய் என்ன செய்யலாம்? ஜெபிக்கிறோம், தைரியமா அறிக்கை செய்கிறோம். என் பாத்திரம் நிரம்பி வழியும். ஒரு கிங் என்ன செய்யணும்? டிகிரி பண்ணணும். ஒரு பிரீஸ்ட் என்ன பண்ணணும்? பேசணும். நான் கிங் மாத்திரம் கிடையாது, யாரு? பிரீஸ்டும் கூட இருக்கிறேன். ரெண்டு பேருமே என்ன செய்யணும்? தன்னுடைய அத்தாரிட்டியை எக்ஸிக்யூட் பண்றது எப்படி கேட்டா பை ஸ்பீக்கிங். என்ன பிதாவை தேவனுக்கு முன்பாக இயேசுனத்தை என்னவா மாத்தி இருக்குது? ராஜாக்களும் ஆசலா மாத்தி இருக்கிறது. அப்ப நான் முக்கியமா எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் கேட்டா பேசுறது, ஜெபத்துல போய் பேசுறது, தனியா நடந்து அறிக்கை செய்யறது. இயேசுவின் ரத்தம் எனக்கு என்ன செய்திருக்க என்ன செய்யணும்? நான் பேச வேண்டும். ஆமென் சொல்றீங்க. இன்னும் தொடர்ந்து வாருங்கள். வரும்பொழுது நம்ம இயேசுவின் ரத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா பகுதி பகுதியாக பார்க்க போறோம். அதால் நம்முடைய உள்ளங்களும் மனதும் நிறைய ஆரம்பிக்கும், வாயில வரும். அது கண்டிப்பா வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை நாம் என்ன செய்வோம்? காண்போம். நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிற எல்லா யுத்தத்திலையும் நாம் ஜெயம் எடுப்போம். ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார். எத்தனை பேர் ஜெயிக்க போறோம்? ஆமென்.